வேர்க்கடலை இதில் போட்டுருந்தாங்க. அதை எடுத்துட்டு இப்போ வந்து மறுபடியும் உழுதுட்டு அழகாக நெற்பயிர்கள் நட்டு இப்போ கொஞ்சம் நடாமல் இருப்பார் நாட்டுக்கட்டுலாம் அங்கே வச்சுருப்பாங்க. இந்த விவசாயம் தாங்க நம்மளுடைய நாட்டுக்கே முதுகெலும்புங்க. கிட்டத்தட்ட நாட்டு 3/4%, அதாவது 75% கிட்டத்தட்ட விவசாயிகள் தான் அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பில் சொல்கிறாங்க. விவசாயம் தான் நம்முடைய நாட்டின் முதுகெலும்புங்க. ஸோ அந்த விவசாயத்தை நம்ம பார்க்குறோங்க. ஆனால் இதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுன்னு நம்ம போய் அங்கே இருந்து பார்த்தா தாங்க தெரியும். அந்த அளவுக்கு இருக்குங்க. ஏன்னா இங்கே வந்து விவசாயிகள் வந்து மாடு கூட வச்சுருப்பாங்கங்க, பசு மாடுலாம். அப்போ என்னாகும், மேய்ச்சலுக்கு வருங்க. சில சமயத்தில் விவசாயி காவலுக்குலாம் சமயத்தில் இறங்கிருங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் கூட இங்கே நடக்கும். ஏன்னா எல்லா இடத்துக்கும் ஃபென்சிங் போட முடியாது இல்லைங்களா. இவ்வளோ பெரிய இடத்துக்கும் விவசாயிகள் கொஞ்சம் வசதியானதுனால ஃபென்சிங் போட முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து ஒரு ஃபீடுங்க.